ஹாய் ஆல், வெல்கம் டு விஜிஸ் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் காலையில் விலாக் எடுக்கிறேன். ஏன்னா காலையில் வந்து பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கும் போது சரி ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக டைம் இருந்த மாதிரி இருந்து சரி அதனால் சரி விலாக் எடுக்கலாமே எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா செம மழை, அப்படி இடி இடிச்சிட்டு இருந்தது. சரி கரண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மசாலா வேணுமோ நான் அரைச்சி வச்சேன். அப்புறம் பார்த்தா மழை எங்கே தான் போச்சுன்னே தெரில. இந்த நியூஸ் கேட்டு நான் ஸ்கூல்லாம் லீவ் இருக்கும்னு சந்தோஷமாக மெதுவாக சமைச்சிட்டு இருந்தேன். சரி அப்புறம் பார்த்தா மழையே நின்று போச்சு. நல்லா வெயில் சுல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம வேலையை ஆரம்பிக்கலான்னு அதுக்குள்ளே 6 o'clock ஆகிடுச்சு. நான் மோஸ்ட்லி 6:30க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். ஏன்னா அப்போ தான் நான் கிளம்ப முடியும். காலையிலைக்கு பார்த்திங்கன்னா இட்லி வச்சுருந்தேன். ஸோ ரசமும் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ப்ரான் தான் ரெடி பண்ணதுக்கு நைட்டே க்ளீன் பண்ணி பூண்டு எல்லாமே உரித்து வச்சுருவேன். மார்னிங் மோஸ்ட்லாக நான் கட்டிங் எதுவுமே பண்ண மாட்டேன். வெங்காயம் தக்காளி வெட்டுறது மட்டும் தான் மார்னிங்காக இருக்கும். மிச்சம் எல்லாமே நைட்டே ப்ரீ பண்ணிட்டு வச்சுட்டு தான் படுப்பேன். இல்லைனா காலையில் 1 hourல சமைச்சிட்டு கிளம்புறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளும் சமைச்சிட்டு நம்ம கிளம்பிட்டு பசங்களையும் குளிப்பாட்டி எடுத்து பெரியவ சம்பிரத்தி அவளே ரெடி ஆயிடுவா. ஆனால் கிருஷிகாவுக்கு வந்து நான் தான் குளிப்பாட்டி விட்டு எல்லாமே செய்வேன். நான் ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவா. சம்பிரத்தியை பற்றி பிரச்சனை இல்லை, வெறும் அவளுக்கு தலை மட்டும் தான் கட்டணும். மிச்சம் எல்லாமே அவளே ரெடி ஆயிடுவா. இவளும் அவளே ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டால் மேக்கப்லாம் பண்ணிடுவா. ஆனால் மற்ற வேலைலாம் நம்ம தான் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறது, நம்மளும் வேலைக்கு போகிறதா இருந்தால் நிறைய வேலை நம்மளே செய்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து ப்ரீ பண்ணிட்டோன்னா நம்ம வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துச்சி நம்ம வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம செய்யலாம். காலையில் தான் எழுந்திரிச்சி என்ன பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணோன்னா சத்தியமாக ஒரு வேலை கூட நடக்காது. என்ன பண்ணணும்னு யோசிச்சே நம்ம டைம்லாம் வேஸ்ட் ஆயிரும். நான் வந்து இன்றைக்கி ரசம் தான் வைக்க போகிறனால நான் வந்து எப்போவுமே ரசம் அரைக்கும் போது மிளகு ஜீரகம் பூண்டு அது கூட பச்சை மிளகாய் சேர்த்து அரைப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டி மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு நல்ல புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிடுவேன். நான் இப்படி தான் ரசம் வைப்பேன். தக்காளி அது கூட சேர்த்து அரைச்சிருவேன். நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக ரசம் இருக்கும். சப்புன்னு இருந்தாலும் இறங்காது. எல்லாமே காரசாரமாக சாப்பிட்டு பழகிடுச்சுனால ரசமும் நல்லா சுல்லு புல்லுன்னு இருக்கணும். அப்புறம் எறா தொக்கும் அதே தான், நல்லா ஸ்பைஸியாக தான் இருந்தது. ஆனால் எறா செய்யும் போது அதில் கொஞ்சம் ஸ்வீட் அந்த எறாலே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா எறா தொக்கெல்லாம் நல்லா இருக்காது. நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறேன். ஸோ சாப்பாடு எப்போவுமே நான் வடித்து விட்டுருவேன். வடிச்சிட்டு இப்போ தட்டில் போட்டு ஆற வைக்கணும். எறா தொக்குலாம் நான் ஃபஸ்ட்டுலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். அதை உடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். ஆனால் பசங்களுக்காக அது செய்கிறேன். ஏன்னா அதில் வந்து முள் இல்லாத ஒரு மீனுனால ஈஸியாக சாப்பிட்றாங்க. கிருஷிகா இன்னும் சாப்பிட கற்றுக்கல. அவளுக்கு நான்வெஜ்ஜே பிடிக்காது. ஸோ சம்பிரதி இப்போ கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. அதனால் அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக இது கொஞ்சமாக ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஆளுக்கு 4 பீஸ் வச்சு கொடுத்தோன்னா அது பாட்டில் சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு. சில விஷயம் நம்ம நைட்டே நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னா பசங்களையே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லிடணும். நைட்டுக்கு யூனிஃபார்மு, உள்ளே போடுற ஸ்பேர் ட்ரெஸ்ஸு, அப்புறம் சாக்ஸு, கர்ச்சிஃபு என்னென்ன கொண்டு போகிறாங்க எல்லாத்தையுமே நான் நைட்டே எடுத்து வைக்க சொல்லிடுவேன். எப்போவுமே ஈவன் நான் வந்து அவங்க போட போகிற ரிப்பனை கூட வாஷ் பண்ணி அவங்களே வைக்க சொல்லிடுவேன். எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் பாதி வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடெலாம் அடுப்பில் வச்சுருவாங்க. இப்போ பார்த்திங்களா டைம் 6:30 ஆகிடுச்சு. 6:30 ஆனோடனே நான் சமையல் மோஸ்ட்டாக முடிச்சிடுவேன். இனிமேல் பேக்கிங் மட்டும்தான். அவங்கவுங்களுக்கு நான் டிஃபின் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி வந்து எனக்கு ஒயிட்டு ட்ரெஸ், அதனால் நான் ஒயிட் டாப் தான் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் கோட் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அவங்கெல்லாம் கிளம்பி போன பிறகு தான் நான் ரெடி ஆகிட்டு ஓடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.